ஓகே. குட் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் செஷன் வந்துட்டு நம்மளுடைய ஜியாகிரபியோட கன்டினியூஷன் தான். மார்னிங் பார்த்ததோட கன்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டண்டா வந்து பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஸோ பெங்கால் சாரோ அப்படின்னு சொல்றது வந்து தப்தி ரிவர், தபதி ரிவர். ரோர் ஆஃப் இந்தியா வந்து தாமோதர். தாமோதரை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ரோர் ஆஃப் இந்தியா வந்து தாமோதர். காலையில பாக்குறப்ப வந்து பெங்கால் ஸ்பாரோன்னு சொன்னோம். தாமோதர சோர் கிடையாது, ரோர் ஆஃப் இந்தியா. ஸோ அதான் வந்து தாமோதர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெங்கால் சாரோ வந்து தப்தி ரிவர். பெங்கால் சாரோ வந்து தபதி ரிவர். டூ மேஜர் போர்ட்ஸ் வந்து இந்தியால எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குஜராத்ல தான் வந்துட்டு இருக்கு. ரோர் ஆஃப் இந்தியா தாமோதர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொங்கன் கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொங்கன் கோஸ்ட், கொங்கன் கடல் பகுதி அப்படிங்கிறது வந்து கோவால இருந்து மும்பை வரைக்கும் சொல்றது. ஓகேங்களா. கோவா டு மும்பை தான் வந்து கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரோர் ஆஃப் இந்தியா தாமோதர். தபதி வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் சாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரோ ஆஃப் பெங்கால் வந்து தபதி. டிசம்பர்ல வந்து எந்த பிளேஸ்ல அதிகமான சோலார் எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்படின்னா குஜராத்ல வந்து கிடைக்கும். நம்மளோட இந்தியாவில வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ் வந்து 18% இருக்கு. ஆக்சுவலா அஸ்பர் அவர் ரூல், ஓகேங்களா, அஸ்பர் அவர் நாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 33% வந்துட்டு ஃபாரஸ்ட் கவரேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 33% வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து அக்கார்டிங் டு அவர் ஆக்ட். ஆனா இருக்கிறது வந்து 18% தான் இருக்கு. தாஜ்மஹாலுடைய த்ரெட் வந்து சல்பர் டை ஆக்சைடு, இது ஏற்கனவே பார்த்ததுதான். அவர் சவுத் சென்ட்ரல் ரயில்வேயோடைய ஹெட் குவார்டர் வந்து செகந்திராபாத். சவுத் சென்ட்ரல் ரயில்வேயோடைய ஹெட் குவார்டர் லொகேட்டட் அட் செகந்திராபாத். டீ வந்து எங்க ஹையஸ்டா கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ரீலங்கால. எந்த ஸ்டேட் வந்து வந்து அதிகமான ரெயின்ஃபால் வந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு receives the highest rainfall during winter season. எலிபென்ட் கிராசஸ் வந்து மோஸ்ட்லி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணாஸ்ல வந்து இருக்கு. சரவணாஸ்ல தான் வந்து எலிபென்ட் கிராசஸ் வந்து அதிகமா இருக்கு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெசர்ட் வந்து சஹாரா டெசர்ட். வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெசர்ட் சஹாரா டெசர்ட். ஆட்டோமொபைல் ஒர்க்ஷாப் ஆஃப் த வேர்ல்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா டெட்ரியாட். டெட்ரியாட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோமொபைல் ஒர்க்ஷாப் ஆஃப் த வேர்ல்டு. இந்தியாவுல கோல்டு வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க, தங்க சுரங்கம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலார். ஸோ கோலார் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா. கோலார் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா. மஸ்கோ ஒயிட் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஓர், ஓகேங்களா, ஒரு கனிமம். மைக்காவுடைய ஒன் ஆஃப் த கனிமம். ஸோ த லோயஸ்ட் ரீஜன் ஆஃப் த அட்மாஸ்பியர் வந்து ட்ரோபோஸ்பியர். அதை பார்த்ததுதான். எந்த ஸ்டேட்ல வந்துட்டு இந்தியால ஓவரால் லிட்ரஸி ரேட் வந்து அதிகமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா தான். இந்த உமன் லிட்ரஸி வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கேரளா தான். ஜியாகிரபிக்கல் ஏரியா வைஸ், பரப்பளவு வைஸ் வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்து ரொம்ப பெருசு இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் தான் வந்துட்டு ஜியாகிரபிக்கல் ஏரியா வச்சு பாக்குறப்போ அது பெரிய பரப்பளவுல வந்து பெரிய மாநிலம் வந்து மத்திய பிரதேஷ். எந்த ரிவரை வந்து
இந்தியால இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி ரிவர். அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இந்த வேர்ல்டு வந்து கிரீன்லாந்து. லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இந்த வேர்ல்டு வந்து கிரீன்லாந்து. இந்தியா ஏன் மேக்சிமம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் டீ மூலமாக தான் வந்துட்டு அதிகப்படியான அந்நிய செலாவணி வந்து இந்தியாவில் நடக்கிறது வந்து டீ மூலமா தான். பேடி கல்டிவேஷன் வந்துட்டு இரிகேட்டட் ஸ்டைல் தான் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். வந்து எந்த ரிவர் வந்துட்டு கடலுக்கு மிகவும் அதிகமான நீரினை வந்து கொண்டு செல்கிறது. த லார்ஜர் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எவ்ரி இயர் வந்து கடல்ல வந்து கலக்கிறது. அதிகமான நீர் கடலில் கலக்கும் ரிவர் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் ரிவர். சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லொகேஷன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கு, இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கூட. சிங்கப்பூர் வந்து எதனால ரொம்ப ஷார்ட்டர் பீரியட்ல இவ்வளவு ரொம்ப பெரிய ஃபேமஸா பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அமைந்துள்ள அமைவிடம், இருப்பிடம், அதுதான் வந்து அதுக்கான காரணம். ஓகேங்களா? சிங்கப்பூர் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆனதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லொகேஷன். எங்க அமைஞ்சிருக்கோ அதுதான் காரணம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கு. இந்திய மாநிலங்கள்ல வந்து 100% எலக்ட்ரிபிகேஷன், 100% 100% வந்து கரண்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட் வந்துட்டு 15 ஸ்டேட். கொல்கத்தா வந்து ஜூட் டெக்ஸ்டைல்ஸ், அந்த சணல் பைகளுக்கு வந்து மிகவும் பெயர் போனது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஜூட் கல்டிவேஷன். வந்து அதிகமாக ஜூட் வந்து பயிரிடப்படுகிறது, சணல் வந்து பயிரிடப்படுகிறது அப்படிங்கிற காரணத்தினால. பல்க் மெட்டீரியல் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு த்ரூ ரயில்வே அண்ட் ஷிப்பிங் மூலமா வந்து பண்றாங்க. Rural settlements are more in India. ஹிமாலயாஸ் வந்துட்டு கிளாசிஃபைட் அஸ் குரூப் ஆஃப் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க, மலைகளில் குழுமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹிமாலயாஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு குரூப் ஆஃப் மவுண்டைன்ஸ். குரூப் ஆஃப் மவுண்டைன்ஸ். ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்துட்டு லொகேட் நியர் டு த ஈக்குவேட்டர், பக்கத்துல வந்துட்டு இருக்கும். சாண்டி சாயில் வந்து எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு டெசர்ட் ஏரியால, அதே மாதிரி ரிவர் சைட்ஸ். ஓகேங்களா? பேடி ப்ரொடக்ஷன் வந்து எங்க அதிகமா இருக்குன்னா தாய்லாந்துல தான் வந்து பேடி ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. The largest petroleum reserves in the world. அதிகமாக பெட்ரோலியம் வந்து எந்த கண்ட்ரில அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால தான் வந்து அதிகமா இருக்கு. இந்த வீட் கல்டிவேஷன் வந்து ஹியூமிட் ஏரியாஸ்ல தான் வந்து நல்லா வளரும் வீட் when compared to tropic or arid zone. ஜப்பான் வந்து எதுக்கு பேர் போனதுன்னா ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்டிங்க்கு வந்து பேர் போனது. ஜப்பான் கண்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் automobile. Important for exporting automobile.
drip irrigation is prevalent in deserts. Maximum வந்து பாத்தீங்கன்னா drip irrigation எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா desert ஏரியால தான் வந்து அதிகமாக drip irrigation வந்து ஃபாலோ பண்றாங்க. The biggest continent இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய கண்டம் எது கான்டினென்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியா தான் வந்து பிக்கஸ்ட் கான்டினென்ட். இந்த ஆயில் சீட்ஸ் வந்து எங்க அதிகமா கல்டிவேட் பண்றாங்க, அர்ஜென்டினா வந்து கல்டிவேட் பண்றாங்க. ரைஸ் வந்து பேடி வந்துட்டு தாய்லாந்துல அதிகமா கல்டிவேட் பண்றாங்க. டீ கல்டிவேஷன் வந்து இந்தியா, சிலோன் அதாவது ஸ்ரீலங்கா, சைனா இங்க வந்து அதிகமா கல்டிவேட் பண்றாங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் அதிகமா இருக்கு அப்படிங்கறதால பேப்பர் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் அதிகமா இருக்கு. ஸோ இந்த அசஸ்மெண்ட் அண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்தியாவில வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எங்க இருக்கா அதிகமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை. ஸோ வேர்ல்டு லெவல்ல அதிகமா இருக்கிறத பார்த்தோம். இப்போ இந்தியா லெவல் வந்து அதிகமாக பாப்புலேஷன் அடர்த்தி மக்கள் தொகை இடத்துல இருந்து அதிகமாக இருக்கிற சிட்டி வந்து மும்பை. The longest coastal line வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபில தான் இருக்கு. ஆந்திர பிரதேஷ் தான் வந்து லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன் இருக்கிறது. இந்த மாதிரி வந்து பேர்ல் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இந்த முத்து குளிக்கிறது வந்து எங்க அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜியன் இருக்கு இல்லைங்களா. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜியன் இன் பே ஆஃப் பெங்கால். கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜியன்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால். ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பேர்ல் ஃபிஷிங் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர்லயே கேட்டிருக்காங்க. பேர்ல் ஃபிஷிங் எங்க வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், பே ஆஃப் பெங்கால்ல. இந்த மாதிரி வந்து இந்த கோரல் அது இருக்கிறது வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜியன்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்துட்டு கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5.5 hours வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. 5.30 ஹவர்ஸ் வந்து இருக்கு. 5.30 N அப்படின்னு வரும். ஓகேங்களா, நார்த் அப்படின்னு வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.30 ஹவர்ஸ். இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அடிக்கடி வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்கிற கொஸ்டின் வந்து கிரீன்விச் டைம்ல இருந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எவ்வளவு ஐஎஸ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ ஐஎஸ்டி அப்படின்னா என்னன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5 hours. இம்பார்ட்டன்ட் ஃபாரின் அந்நிய செலாவணியை ஈடு கொடுக்கும் 2 கிராப்ல வந்து காஃபி அண்ட் டீ வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. ISRO, Indian Space Research Institute located at Bangalore. The headquarters of Indian Space Research Institute, Space Research Organization, the Indian Space Research Organization, ISRO, is located at Bangalore. So Bandipur Sanctuary வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான sanctuary, which is located at Karnataka. தமிழ்நாடுடைய டோட்டல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1,30,000 square kilometers. 1,30,000 square kilometers. The total land area of Tamil Nadu. The total land area of Tamil Nadu 1,30,000 square kilometers. In the state among the 28 states, which state has the least area under forest? Which state has the least area under forest? Is Gujarat. Chandraprabha Wild Sanctuary, which is located in UP, Uttar Pradesh. Tamil Nadu, which the rainfall is getting அப்படின்னு பாத்தீங்கன்னா northeast monsoon. The India பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா southwest monsoon. இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்ததுதான்.
காப்பர் வந்துட்டு இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து அதிகமா இருக்கு. பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட் வந்து எதோடைய சப்போர்ட்டோட, எந்த கண்ட்ரியோட சப்போர்ட்டோட பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் ஸ்டீல் பிளான்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கனாலும் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னாலே யூஎஸ்எஸ்ஆர் உடைய சப்போர்ட்ல தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் நிறைய. விசாகப்பட்டினத்துல வந்து இந்த பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி வந்து இருக்கு. இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி, இந்த இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம். சோ எந்த ட்ரைபல் பீப்புள் கம்யூனிட்டி வந்துட்டு நம்மளோட இந்தியாவில அதிகமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ். இது வந்து ப்ரீவியஸ் இதுல கேட்ட கொஸ்டின். சோ எந்த ட்ரைபல் பீப்புள் வந்துட்டு அதிகமாக இந்தியாவில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ். பஞ்சாப்ல இருக்கிற ரயில்வே கோச் ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா கபூர்தலாவுல இருக்கு. கபூர்தலா பஞ்சாப்ல வந்து ரயில்வே கோச் ஃபேக்டரி இருக்கு. ரெயின்சாடா ஏரியாவா வந்து ஏன் ராஜஸ்தான் வந்து மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரீசன் வந்து ஆரவல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆரவல்லி வந்து எப்படி லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலல் டு தி டைரக்ஷன் அப்படின்னு ஓகேங்களா. சோ விண்டோட பேரலல் டைரக்ஷன்ல இருக்கிறதால அது வந்து விண்ட வந்து தடுத்துருது. விண்டு வந்து ராஜஸ்தானுக்கு ரீச் ஆகாம பாக்குது. அதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மலை வந்து ரெயின்சாடா ஏரியாவா வந்துட்டு ராஜஸ்தான் வந்து இருக்கு. So the location of the Aravalli வந்துட்டு parallel to the direction of wind. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து உங்களுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசனிங் மாதிரியான டைப்பான क्वेश्चंस வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமா இருக்கிறது சேலம்ல இருக்கு. சுகர் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மோகனூர்ல வந்து இருக்கு. பேப்பர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து புகழூர்ல இருக்கு. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அரியலூர்ல இருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இண்டஸ்ட்ரி எங்க அதிகமா இருக்கு. சோ இப்ப டேட்ல வந்துட்டு நிறைய கிளைமேட் ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடக்குது. விச் மீன்ஸ் வாட் இஸ் மீன் கிளைமேட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா நிறைய இர்ரெகுலர் ரெயின்ஃபால் வருது, இல்ல இர்ரெகுலர் ட்ரவுட் அந்த மாதிரி வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால். ஓகேங்களா, ஹெவி ரெயின்போர் இருக்கும். ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹெவி ரெயின்போர் 69 சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஏரியாவில. இந்த மாதிரியான இர்ரெகுலர் ரெயின்ஃபால் ஆர் இர்ரெகுலர் ட்ரவுட் இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல் நினோ எஃபெக்டால வந்து நடக்கிறது. இது வந்து நேஷனல் பிசியாலஜிக்கல் ஓசினோகிராபிக் லேபரட்டரி வந்து கோவால வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸா வந்து கேட்டிருக்காங்க. So the National Physiological Oceanographic Laboratory is situated at Goa. So இந்த குச்சிப்புடி இது வந்து என்ன மாதிரியான டான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா குச்சிப்புடி வந்துட்டு ஆந்திர பிரதேசோடைய டான்ஸ், அவங்களுடைய அந்த நேட்டிவ் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. ஸோ ஒடிசி வந்து ஒடிசா உடையது, பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு உடையது, கதகளி வந்து கேரளா உடையது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். வேற வேற மாதிரியான பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பட் கேட்கறாங்க நிறைய அடிக்கடி. சைலண்ட் வேலி அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த சைலண்ட் வேலி சிச்சுவேட்டட் அட் கேரளாவில் வந்து இருக்கு. திருவனந்தபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 13th ஆயில் ரிஃபைனரி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 13th ஆயில் ரிஃபைனரி இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் நேச்சுரல் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பை தான். ஓகேங்களா. இந்த துறைமுகங்கள்ல வந்துட்டு இயற்கையாக, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் துறைமுகங்கள் வந்து செயற்கையாகவும் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் நிறைய துறைமுகங்கள். இது வந்து இயற்கையாக அமைக்கப்பட்ட துறைமுகங்கள் வந்து நம்ம பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை. இந்த பரம்பிக்குளம் ஆலியார் டேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் இன்வென்ஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து பரம்பிக்குளம் ஆலியார் டேம் வந்து கட்டினது.
இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து பாத்தீங்கன்னா யார ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைனோசரஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த ரைனோசரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேண்டி காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து பராமரிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது, அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து so which is created to protect what அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இந்த வாட் அனிமல் அப்படிங்கிறது ரைனோசரஸ். இந்த கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டுல வந்து எஸ்பெஷலி தூத்துக்குடியில வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இஸ் லொகேட்டட் அட் தூத்துக்குடி, தமிழ்நாடு. இது வந்து எந்த கண்ட்ரியோடைய சப்போர்ட்டோட நம்ம வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருஷ்யாவுடைய சப்போர்ட்டோட பண்ணிருக்கோம். பூட்டானோட வந்து பாத்தீங்கன்னா பூட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்துட்டு பார்டரை ஷேர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இந்த 4 தான். ஓகேங்களா? ஸோ டபுள் ஏ ஸ்கொயர் எஸ்டபிள்யூ. ஸோ அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் வந்து பூட்டானோடைய நம்மளுடைய பவுண்டரி வந்து ஷேர் பண்ணுது. The largest spice growing state வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்பைஸ் growing ஸ்டேட். ஓகே, எந்த ஸ்டேட் வந்துட்டு லேண்ட் ஆஃப் 5 rivers அப்படின்னு கேட்பாங்க? பஞ்சாப். இது வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் வந்து இது. ஓகேங்களா? The Indian state is known as land of 5 rivers. இந்த பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ஆறுகள் வந்து பாயுது. ஓகேங்களா? சோ சிந்துவோடைய கிளை நதிகள் அந்த மாதிரி வந்து 5 கிளை நதிகள் வந்து பாயுது. அது வந்து பஞ்சாப். அதனால வந்து லேண்ட் ஆஃப் 5 rivers அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாப். இது வந்து நிறைய தடவை கேட்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகத்தை வச்சுக்கணும். இந்த கேனால் இரிகேஷன் வந்துட்டு எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து அதிகமா இருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த ரிவர் வாரதா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபியூட்டரி, துணை நதி, கோதாவரியுடைய துணை நதி. ஓகே, சோ இந்த நம்ம சம்மர் ரெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை பத்தி தான் வந்து சொல்றாங்க. சம்மர் ரெயின் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கோடை மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சம்மர் ரெயின் வந்து அதர்வைஸ் கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ சோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹாட் சீசன்ல தான் வரும் இல்லைங்களா? மே மாசத்துல தான் வந்துட்டு இந்த சம்மர் சோவர் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். இந்த ரெயின்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்துட்டு அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. பட் அந்த கிடைக்கிற ரெயின்ஃபாலோட தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ வந்து ஃபிளவரிங் ஸ்டார்ட் ஆகிறது வந்து அந்த இதுல இருந்துதான். சோ இந்த மேங்கோ சோவர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதர்வைஸ் நோன் அஸ் வந்து சம்மர் சோவர் அப்படின்னு சொல்லுவாங்க, காஃபி சோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டுல லார்ஜஸ்ட் டேம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிராகுட் டேம் தான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேம். இந்த பேர்ல் ஃபிஷிங் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தூத்துக்குடியில தான் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது வந்து தூத்துக்குடியில. ஓகேங்களா? ஹிராகுட் டேம் தான் வந்து வேர்ல்டுலயே வந்து லார்ஜஸ்ட் டேம். Okay, so the president of Aravalli is responsible for developing Rajasthan. A வந்து கரெக்ட் இல்லைங்களா? ஆர் வந்து பாத்தீங்கன்னா the direction of Aravalli is parallel to the direction of the Arabian Sea branch of the southwest monsoon. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆனா அது வந்து it is not correct explanation அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவில வந்து அதிகமாக டீ உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து அஸ்ஸாம். இந்தியாவில் அதிகமாக டீ உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்.
The Indian Institute of Petroleum, IIP, is located at Dehradun. So the Indian Institute of Petroleum is situated at Dehradun. So இது வந்து இம்பார்ட்டன்ட். இன்னும் அதிகமாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கேட்கறது ஓகேங்களா. சிஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது ஓகேங்களா. இந்த சிஸ்மோகிராஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த்குவைக்குடைய அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து எவ்வளவு இருக்கு, எர்த்குவைக் வந்து எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு அந்த கன்சர்ன் பிளேஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து சிஸ்மோகிராஃபி வந்து யூஸ் பண்றாங்க. சிஸ்மோகிராஃபி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, so the larger quantity of bauxite வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றோம். bauxite ஓகேங்களா. இந்தியா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் larger quantity of bauxite. இந்த மாதிரி வந்து the annual range of temperature வந்து பாத்தீங்கன்னா always less in equatorial region. நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா so temperature வந்து எப்பவுமே குறைச்சுதான் இருக்கும். The Eskimos belongs to which racial group அப்படிங்கிறது மங்கோலாய்ட்ஸ் ஓகேங்களா. மங்கோலாய்ட்ஸ் இதுவுமே வந்து பிரிவியஸ் இயர் வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் மங்கோலாய்ட்ஸ். So the Eskimos வந்து எஜிப்தியன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. So the Eskimos வந்துட்டு ரேசியல் குரூப்பா மங்கோலாய்ட்ஸ். இவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருப்பாங்க, குள்ளமா தான் இருப்பாங்க. The textile town of ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா சோகா வந்து textile town of இந்தியா. உலகத்துல வந்துட்டு லீடிங் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் நேச்சுரல் ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆஃப் நேச்சுரல் ரப்பர், ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் நேச்சுரல் ரப்பர். The selvas அப்படிங்கிறது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆஃப் ஈக்வட்டோரியல் ரீஜன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். So the selvas are evergreen forest of equatorial region. இதுவும் வந்து வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மிங் ஹில்ஸ்ல அந்த ஸ்லோப்பி ஏரியால வந்து பண்றது பேர் வந்து டெரஸ்ட் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹில்ஸ்ல வந்து அந்த ஸ்லோப்பி ஏரியால பண்றது பேர் வந்து டெரஸ்ட் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நரிமணம் பகுதி, தமிழ்நாடுடைய நரிமணம் பகுதியில வந்து குரூட் ஆயில் வந்து இருக்கு. தமிழ்நாடுடைய நரிமணம் பகுதியில குரூட் ஆயில் வந்து இருக்கு. குரூட் ஆயில் நரிமணம் பகுதியில வந்துட்டு இருக்கு. சோ ஜப்பானுடைய கரன்சியோட பேர் வந்து yen. The largest city of India வந்து டெல்லி. டெல்லியுடைய மிகவும் பெரிய ஒரு நகரம் வந்து இந்தியாவின் மிக பெரிய நகரம் வந்து டெல்லி. நம்ம பிரான் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா செகண்ட்ல இருக்காங்க. வேர்ல்டுல பிரான் ப்ரொடக்ஷன்ல வேர்ல்டு வைட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட்ல இருக்கும். இந்தியாவில ஹையஸ்ட் நம்பர், நம்ம தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விண்மில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு ஓகேங்களா. இந்த லார்ஜஸ்ட் டேம் ஆஃப் இந்தியா வந்து நாகார்ஜுனா சாகர். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து எல்லா ரிவரையுமே வந்து ஃபீமேல் ரிவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ ரிவரை வந்து ஆறுகளை வந்து பெண்களுக்கு தான் நிகராக ஒப்பிடுவாங்க. ஆனா இந்தியாவில ஒரே ஒரு ரிவர் மட்டும் வந்துட்டு ஆண் ஆறு, அதாவது மேல் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து பிரம்மபுத்திரா வந்துட்டு மேல் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேர்ட் சென்ச்சுரி தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வேடந்தாங்கல்ல வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஏற்காடு, ஊட்டி, ஏலகிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ். எந்த கிராப் வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு. எந்த ஸ்டேட்னா பஞ்சாப்ல வந்து ஃபர்ஸ்ட் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணது. The longest continuous boundary of the world, அதாவது இரண்டு கண்ட்ரிகளுக்கும் நடுவுல வந்துட்டு ரொம்ப அதிகமான அந்த பவுண்டரி ஷேர் பண்றது வந்து சைனாவும் ரஷ்யாவும் தான் வந்துட்டு கண்டினியூஸா வந்து அதுவும் ஷேர் பண்றாங்க.
அதாவது இடையில வேற வேற கண்ட்ரியோடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரே லிமிட்டா வந்துட்டு அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி வந்து பார்டரா இருக்கு, ரஷ்யாவும் சைனாவும். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் காட்டன் மில் வந்து எங்க செட் பண்ணாங்கன்னா கல்கத்தால வந்து செட் பண்ணாங்க. நம்ம வந்து ரைஸ வந்துட்டு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்தியா வந்து ரைஸ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த மேஜர் போர்ட்ஸ் ஓகேங்களா, மிகவும் பெரிய பெரிய துறைமுகங்கள் இந்தியாவில எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 துறைமுகங்கள் வந்து இருக்கு. காட்டன் ப்ராடக்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ற சாயில் வந்து பிளாக் காட்டன் சாயில். நார்த் நம்ம வந்து முன்னாடி வந்து சதர்ன் ரயில்வே வந்து பார்த்தோம். அந்த மாதிரி சதர்ன் ரயில்வேயோடைய ஹெட் குவார்டர் வந்து செகந்திராபாத்ல இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்டர் வந்து செகந்திராபாத்ல இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயோடைய ஹெட் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா கோராக்பூர்ல இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயோடைய ஹெட் குவார்டர் வந்து கோராக்பூர்ல வந்து இருக்கு. So the steel plants of Durgapur, Bhilai and Rourkela இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ஸ் USSR உடைய இதுல வந்து ஃபண்டிங்கோட சப்போர்ட்ல வந்து பண்ணாங்க. இந்த ஸ்டீல் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, துர்காபூர், பிலாய் அண்ட் ரூர்கெலா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த 5-year பிளானுடைய இதுல வந்து பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் 5-year பிளானுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட்ல வந்து பண்ணது. செகண்ட் 5-year பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணதா வந்து இந்த துர்காபூர், பிலாய் அண்ட் ரூர்கெலா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டீல் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. இந்தியாவுடைய சுகர் பவுல் ஆஃப் இந்தியா வந்து உத்தரப்பிரதேசம். சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு வந்து கியூபா வந்து சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு. இந்தியாவுடைய சுகர் பவுல் வந்து உத்தரப்பிரதேஷ். இந்த ஜாவார் மைன்ஸ், உதய்பூர்ல இருக்கிற ஜாவார் மைன்ஸ் வந்துட்டு என்ன மைனிங் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் வந்து எடுக்கிறோம் அங்க இருந்து. So the ideal region for cotton வந்து Indo-Gangetic plain. Indo-Gangetic plainல வந்து ideal region for காட்டன் கல்டிவேஷன் வந்து ஐடியலான ரீஜன் வந்துட்டு Indo-Gangetic plain. ஸோ அந்த ரீஜன் தான் வந்துட்டு காட்டன் கல்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் சூட்டபிள் பிளேஸ். இந்த எலக்ட்ரானிக் சிட்டி, கார்டன் சிட்டி எல்லாமே பெங்களூர் தான். இதுக்கு முன்னாடியுமே இதை பார்த்தோம். இந்த மேங்கோ சோவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து எங்க அதிகமாக வந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ சோவர்ஸ் அப்படின்னு ரெகுலர்லி வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம்ல வந்து அதிகமாக வந்து மழை பெய்யும். சாம்பல் ரிவர் வந்து எந்த ஸ்டேட் வழியா போகுதுன்னா யூபி, மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் வழியா வந்து கெனால் இரிகேஷன் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ எந்த ஸ்டேட்ல எந்த டைப் ஆஃப் இரிகேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்தியன் ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமாக வந்து பிரான் வந்து உற்பத்தி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். இந்தியா வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரான். வேர்ல்டு வைட்ல பாக்குறப்போ நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ல வந்து எந்த ஸ்டேட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். So the Himalayan regions வந்துட்டு பாத்தீங்கன்னா more prone to earthquake. இது முன்னாடியே பார்த்ததுதான். Deciduous forest is otherwise called as monsoon forest. இதுவுமே வந்து previous yearல கேட்ட கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Deciduous forest is otherwise called as monsoon forest. மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So tank irrigation வந்து ரொம்ப அதிகமான இருக்கிற ஸ்டேட் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். இரும்பு தாது வந்து அதிகமாக கிடைக்கிற ஸ்டேட் வந்து ஒரிசா. இரும்பு தாது, அயன் ஓர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த இரும்பு தாது, அயன் ஓர் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறது வந்து ஒரிசால வந்து கிடைக்குது. The central mining research station located at Dhanbad. நேச்சுரல் ரப்பர் வந்து இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க.
செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளாங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வந்து பாக்குறப்ப 1040 ஃபீமேல்ஸ்க்கு 1000 மேல்ஸ் வந்து இருக்காங்க கேரளாவுல. ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து குறைவா தான் இருக்கும் வென் கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதுல அதிகமாக இருக்கிற ஒரே ஸ்டேட் வந்து கேரளா மட்டும்தான். இதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் வந்து கேட்டிருக்காங்க நிறைய தடவை. இந்த கார்பரேட் நேஷனல் பார்க் இஸ் ஃபவுண்டட் மத்திய பிரதேஷ். இதுவுமே வந்து நிறைய தடவை கேட்கறாங்க. கார்பரேட் நேஷனல் பார்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்க். ஸோ வந்து எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து இருக்கு. இந்தியன் அந்தமான் நிக்கோபார் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓசன்ல வந்து இருக்கு. அந்த மாதிரி இந்த ரெட் சாயில் வந்து ஏன் ரெட்டா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் அயன் கண்டென்ட். அதுல வந்து அயன் இருக்கிறதால. எந்த ரிவர் எந்த இடத்துல இருந்து உருவாகுது அப்படிங்கறதான் வந்து இப்ப நம்ம பாக்குறோம். சோ காவிரியை பொறுத்த வரைக்கும் வந்து தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் வந்து உருவாகுது. மகா நதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாஸ்தர் லேக்ல இருந்து வருது. இந்த பாஸ்தர் ஏரியில இருந்து வந்து உருவாகிறதா வந்து மகாநதி அப்படின்னு சொல்லுவோம். மகாநதி வந்து பாஸ்தர் ஏரியில இருந்து வந்து உருவாகுது. கோதாவரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரியம் பார்க்ல வந்து உருவாகுது. கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகாபலேஸ்வரம்ல இருந்து மகாபலேஸ்வரம்ல இருந்து உருவாகுது. நம்மளுடைய பாப்புலேஷன் சென்சஸ் பொறுத்த வரைக்கும் 10 years ஒன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 years ஒன்ஸ் வந்து எடுப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடிக்கடி கேட்கவும் செய்யறாங்க இந்த கொஸ்டின். இந்தியாவுல அதிகமாக அயன் வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிசா கோர்ஸ் கிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? சோ தானியங்கள்ல வந்து கோர்ஸ் கிரெயின் வந்து பார்லி எல்லாமே வந்து கோர்ஸ் கிரெயின் வந்து வருது. வேர்ல்டுலயே ரொம்ப லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் இருக்குது. அதுவுமே வந்து கர்நாடகால வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே வந்து எங்க பில்ட் பண்ணிருக்கோம்னா கொல்கத்தால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது இந்த ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கு. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து கல்பாக்கம்ல இருக்கு. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து கல்பாக்கம்ல இருக்கு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வந்து கோயம்புத்தூர். இந்த மாதிரி தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில இருக்கு. தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து நெய்வேலியில இருக்கு. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து கல்பாக்கம்ல இருக்கு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் ஊட்டி. இப்ப கம்ப்யூட்டர் சிட்டி, எலக்ட்ரானிக் சிட்டி, கார்டன் சிட்டி எல்லாமே வந்து பெங்களூர் தான். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பிளான்ட் வந்து எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா தாராபூர்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பிளான்ட் வந்து எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா தாராபூர். சோ ரொடீசியா அப்படிங்கிற அந்த கண்ட்ரியுடைய புது பேர் தான் வந்து ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே அப்படிங்கிறது வந்து நியூ நேம். அதோடைய பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொடீசியா. The eastern side of Western Ghats வந்து பாத்தீங்கன்னா rain saddle area. The soil swells when it wet and develop cracks when it dry. அப்படிங்கிறது வந்து black soil இல்லைங்களா? நம்ம நேற்றுக்கே வந்து பார்த்தோம். நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தோம். ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸ்வெல்லிங் வந்து when it dry, இந்த கிராக்கிங்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா the characteristic of black soil. லிக்னைட் அதிகமா இருக்கிறது வந்து குஜராத்ல.
ஸ்ரீநகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர் கேபிட்டல் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஸ்ரீநகர் வந்து எந்த நதியினுடைய கரையில வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீலம் நதியினுடைய கரையில வந்துட்டு இருக்கு. சோ காஃபியோடைய லீடிங் ப்ரொடியூசர் யாருன்னா கர்நாடகா. நம்ம இந்தியாவில காஃபியோடைய லீடிங் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. இந்துஸ்தான் சிப்பியார்டு வந்து விசாகப்பட்டினம்ல வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே வந்து இந்த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபியும் இம்பார்ட்டன்ட் கர்நாடகா. ஸோ இந்துஸ்தான் சிப்பியார்டு வந்து விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். வைகை ரிவர் இருக்கு இல்லைங்களா? சோ மதுரை, ராமநாடு, சிவகங்கை இந்த மாதிரியான ஏரியாவுக்கு போற வைகை ரிவர் வந்து பாத்தீங்கன்னா கார்டமம் ஹில்ஸ்ல இருந்து வந்து உருவாகுது. கார்டமம் ஹில்ஸ்ல இருந்து உருவாகுது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி, ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த வைகை ரிவர் வந்து எங்க இருந்து உருவாகுதுன்னா கார்டமம் ஹில்ஸ்ல இருந்து உருவாகுது. எந்தெந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா காஃபி க்ரோ பண்றாங்கன்னா கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. இதுல வந்து லீடிங் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர். சோ அதிகமாக வந்து உற்பத்தி பண்றவங்க ஃபாலோட் பை கேரளா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுல இருக்காங்க இல்லைங்களா? சோ பழனி ஹில்ஸ், கொடைக்கானல் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஃபி க்ரோ பண்றோம். காஃபி போர்டும் அங்க இருக்கு ஆபீஸ். சோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அலுவியல் சாயில் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டல், காவிரி டெல்டா ஏரியால இருக்கு. சோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் அப்படின்னாலே வந்து இந்த ரிவருடைய செடிமெண்ட் இல்லைங்களா? சோ அந்த ரிவர் பாயிரப்ப அங்க நடக்கிற செடிமெண்டட் சாயில் தான் வந்து அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த செடிமெண்டட் சாயில் வந்து பாத்தீங்கன்னா அலுவியலை பொறுத்த வரைக்கும் காவிரி டெல்டா ரீஜன்ல இருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்து வந்து ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து 2/3 ஆஃப் த என்டையர் சாயிலும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில் தான் இருக்கு. பிளாக் சாயில் வந்து பாத்தீங்கன்னா கோவை, ராமநாதபுரம் ஏரியால வந்து அதிகமாக இருக்கு. மார்சி சாயில வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், தூத்துக்குடி ஏரியால வந்து மார்சி சாயில் வந்து அதிகமா இருக்கு. மேஜர் கிராப் ஆஃப் இந்தியா வந்து ரைஸ். கமர்ஷியல் கிராப் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ. 100 டன்ஸ் பர் ஹெக்டர் வந்து நமக்கு சுகர் கேன்ல இருந்து தான் அவ்வளவு ஈல்டு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 100 டன்ஸ் பர் ஹெக்டர் வந்து சுகர் கேன்ல இருந்து தான் கிடைக்கும். கிரீன் ரெவல்யூஷன் மூலமா என்ன பண்ணாங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. கிரீன்விச் டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5.5 hours வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து எந்த ஃபியூயல் வந்து மினிமம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூயல் தான். லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து வெள்ளூர்ல தான் இருக்கு. ஸோ லெதர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல தான் அதிகமா இருக்கு. ரைஸ் பவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தஞ்சாவூர், காட்டன் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து கோயம்புத்தூர். இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்கறாங்க. ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு தஞ்சாவூர், காட்டன் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கோயம்புத்தூர். கூடங்குளம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு ருசியாவுடைய ஹெல்ப்போட நம்ம பண்ணிருக்கோம். இது முன்னாடியுமே பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எந்த ஸ்டேட் வந்துட்டு 2 கேபிட்டல்ஸ் இருக்கு, 2 தலைநகரங்களுடைய மாநிலம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, இந்த எல் நீனோ அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? இந்த ரீசென்ட் கிளைமேட்டிக் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து எல் நீனோ அப்படின்னு பார்த்தோம். இந்த எல் நீனோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார்மிங் ஆஃப் ஓசன்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர், வளிமண்டலம் மற்றும் நம்மளுடைய கடல் இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்ன ஆயிடும்னா வார்ம் ஆயிடும்னா வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த வெப்பச்சலனம் காரணமாக கடல் மட்டம் மற்றும் வளிமண்டலத்தில் ஏற்படும் வெப்பச்சலனம் காரணமாக உருவாகும் அந்த அமைப்பு தான், அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து எல் நீனோ அப்படின்னு சொல்றாங்க. எல் நீனோ அப்படிங்கிறது வார்மிங் ஆஃப் ஓசன்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர். ஓகேங்களா? இந்த வெப்பச்சலனம் காரணமாக கடலுடைய மேற்புறம் மற்றும்
வளிமண்டலத்துல வந்து ஏற்படுற அந்த மாற்றம் தான் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிளே கிரவுண்ட் ஆஃப் யூரோப் இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். பிளே கிரவுண்ட் ஆஃப் யூரோப் வந்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து இஸ் கால்ட் அஸ் பிளே கிரவுண்ட் ஆஃப் யூரோப். நாமக்கல் சிட்டி வந்து ஃபேமஸ் ஃபார் பவுல்ட்ரி. இந்த அந்தமான் நிக்கோபார் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா, பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட். சுகர் மில் அதிகமா இருக்கிற ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ். இந்த ஹேண்ட்லூம் யூனிட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது ஈரோடுல, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொல்கத்தா வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்த பேங்கோட எந்த ரிவர் பேங்க்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூக்ளி ரிவர் பேங்க்ல வந்துட்டு இருக்கு. கொல்கத்தா வந்து ஹூக்ளி ரிவர் பேங்க்ல இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கல்பாக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் அட் கல்பாக்கம். லிக்னைட் டெபாசிட் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கடலூர்ல அதிகமா இருக்கு. more in the district of விருதுநகர். விருதுநகர்ல வந்து காட்டன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஜிப்சம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. தமிழ்நாட்டுல ஜிப்சம் வந்து திருச்சியில இருக்கு. எந்த இந்தியன் ஸ்டேட்ல வந்து லோயஸ்ட் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎம்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள் இறக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு வருடத்திற்குள் இருக்கும் குழந்தை, ஒரு வயது ஆகிறதுக்கு முன்பே ஒரு குழந்தை எழுந்து போச்சுன்னா அதுதான் அந்த குழந்தைகளை வந்து ஐஎம்ஆர்ல வந்து கொண்டு வராங்க. சோ அந்த ஐஎம்ஆர்ங்கிறது வந்துட்டு இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப குறைவா இருக்கிறது வந்து கேரளால தான். இது வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது, கொடைக்கானல் வந்து நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்கு. ஸோ சிம்லா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு. பெங்களூர் வந்து கர்நாடகால இருக்கு. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். கல்கத்தா, விசாகப்பட்டினம், சென்னை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜியன்ல இருக்கு, ஓகேங்களா. கிழக்கு கடற்கரை பகுதியில வந்து இருக்கு. கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வந்து இருக்கிறது வந்து கொல்கத்தா, விசாகப்பட்டினம் அண்ட் சென்னை வந்து இருக்கு. மும்பை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரை பகுதியில வந்து இருக்கு. மும்பை வந்து மேற்கு கடற்கரை பகுதியில வந்துட்டு இருக்கு. இங்க வந்து கோதுமையை விளைவிக்கிறது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஈவன் தமிழ்நாட்டுல கூட வந்துட்டு நீலகிரிஸ்ல வந்து ட்ரை பண்றாங்க வீட்டு. tea plantation is more in Assam. ஓகேங்களா. இந்த அலுவியல் டெபாசிட் வண்டல் மண் வந்து ரிவர் வேலி, ஸோ ஆற்றுப்படுகைகளில் வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் சாயில் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்தியா லெவல்ல அதிகமாக இருக்கிற சாயிலுமே வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் சாயில் தான். இந்த தோடா அப்படிங்கிற அந்த ட்ரைபல் குரூப் வந்து எங்க அதிகமா காணப்படுறாங்க, நீலகிரி ஹில்ஸ்ல வந்து இருக்காங்க. தோடா அப்படிங்கிற அந்த வந்து நீலகிரியில வந்து அதிகமா இருக்காங்க. இந்த மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் ரிவர் ஃபெர்டிலைசர் வந்து பாத்தீங்கன்னா பக்ரானங்கல் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். அதாவது ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனும் அதுல இருக்கு. இந்த மாதிரி வந்து இரிகேஷன் ப்ராஜெக்டும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட்ஸ் கம்பைன் பண்ணிருக்கிற மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் இந்த ரிவர் ஃபெர்டிலைசர் வந்து பாத்தீங்கன்னா பக்ரானங்கல். இந்த ஒகேனக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால் ஃபேமஸ். இந்த வாட்டர் ஃபால் which attracts more tourist people. எந்த வாட்டர் ஃபால் வந்து டூரிஸ்ட் அதிகமாக வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒகேனக்கல். ஆவியர்ந்த தரமான முன்னாடி கண்டுபிடிச்சு
So the Central Price Research Institute located at Qatar. Joint venture of Tamil Nadu and Kerala வந்து பரம்பிக்குளம் டேம். So lowest population வந்து சிக்கிம்ல இருக்கு. So டால்பின் நோஸ்ல இருக்கிற அந்த போர்ட்டோட பேர் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து டால்பின் நோஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. நெய்வேலி வந்து நாட்காக்கா தொகுதியில வந்துட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சென்சஸ் எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடி எடுத்தோம்னா. இந்த ராமேஸ்வரம்ல இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ராமேஸ்வரத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இந்த மைக்கா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ரா மெட்டீரியலா யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு ரா மெட்டீரியலா யூஸ் ஆகுது வந்து மைக்கா. பிளேஸ் ஆனந்த் அப்படிங்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ் தான் வந்து ஆனந்த். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டைரியில வந்து அமுல் ப்ராடக்ட்ஸ், அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கேதான் பண்றாங்க. ஸோ இந்த வர்கீஸ் குரியன் அவர் தான் வந்துட்டு இந்த அமுல் ப்ராடக்ட் வந்து உருவாக்குனவர். அவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றது வந்து வர்கீஸ் குரியன் தான் சொல்றாங்க. இதுவும் முன்னாடியே பார்த்துதான் ஹிமாலயா ரிவர் வந்து ஏன் பெருநீரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரிங் ரெய்னி சீசன் வந்துட்டு இந்த ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகும். அதன் மூலமாக வந்து மழை பெய்ஞ்சு தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெல்டிங் ஆஃப் ஸ்னோ, ஓகேங்களா, அதுல இருக்கிற அந்த பனி கட்டிகள் வந்து உருகி அதன் மூலமாக வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெருநியல் ரிவர்ஸா இருக்கு. ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே வந்து பெருநியல் ரிவர்ஸா இருக்கு. ஸோ இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பெருநியல் அந்த சீசனல் ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கு. நீல்கிரிஸ்ல வந்து வளருது ட்ரூ. ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் கண்டிஷன் ஆஃப் குரோத்தா இருக்கும். நோ, ஓகேங்களா, ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்டான கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வந்து இங்க ஏற்கனவே ஒரு 8 நாளைக்கு ஆரம்பிச்சு போயிருக்கு. மறுநாள் கூலி வேலைகள் தான் இருக்காங்க. கார்டன் சிட்டி அப்படிங்கிறது வந்து பெங்களூர், ஜுவல் ஆஃப் இந்தியா வந்து மணிப்பூர், லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ் வந்து பஞ்சாப், அடுத்து வந்து பொட்டானிக்ஸ் பாரடைஸ் வந்து சிக்கிம். பொட்டானிக்ஸ் பாரடைஸ் வந்து சிக்கிம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஜுவல் ஆஃப் இந்தியா வந்து மணிப்பூர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பொட்டானிக்ஸ் பாரடைஸ் அப்படிங்கிறது வந்து சிக்கிம், லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ் வந்து பஞ்சாப், கார்டன் சிட்டி பெங்களூர். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இது எந்த ஸ்டேஷன் வந்து எதுல வருது அப்படிங்கிறது லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், சூரிய உதயத்தின் நாடு. லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான். லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படிங்கிறது வந்து ஜப்பான். லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன், ஓகேங்களா. ஸோ நள்ளிரவில் சூரியன் உதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்வே. நள்ளிரவில் சூரியன் உதிப்பது லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன் வந்து நார்வே. லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், எங்க வந்து சூரியன் உதயமாகிறது அப்படிங்கிறது ஜப்பான். லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் வந்து பின்லாந்து. ஸோ இந்த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் பின்லாந்து வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்டரியில கேட்டது. இந்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் வந்து கேட்டதுதான், ஓகேங்களா. லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஸோ இந்த லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன் நார்வே, லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் பின்லாந்து, லேண்ட் ஆஃப் தண்டர் பெல்ட் வந்து பூட்டான். லேண்ட் ஆஃப் தண்டர் பெல்ட் வந்து பூட்டான். இந்த மிட்நைட் வந்து
நெய்வேலியில் அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அயன் ஓர் வந்து சேலம், அலுமினியம் பாக்ஸிங் வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து அதிகமா இருக்குது. ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. இந்தியன் நேஷனல் கேலண்டர் இஸ் கால்ட் அஸ் சாகா. இந்தியன் நேஷனல் கேலண்டர் இஸ் கால்ட் அஸ் சாகா. இதுவும் வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் வந்து இந்தியன் நேஷனல் கேலண்டர் இஸ் கால்ட் அஸ் சாகா. ஈக்குவேட்டரியன் டைமீட்டர் ஆஃப் தி எர்த், நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதோடைய அந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா எர்த்தோடைய லென்த் வந்து 12,754 கிலோமீட்டர்ஸ். 12,754 கிலோமீட்டர்ஸ். So the first formal census was taken at 1904 AD அப்படின்னு பார்த்தோம். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து எப்ப எடுத்தாங்கன்னா 1822 வந்து எடுத்தாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு கொஸ்டினுக்கும். ஓகேங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் டேக்கன் இன் த இயர் 1972. த ஃபர்ஸ்ட் ஃபார்மல் சென்சஸ் வாஸ் டேக்கன் டியூரிங் 1904. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சிரபுஞ்சி. நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா கவரேஜ் வந்து 33%, ஆக்சுவல் 18. பெடாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் சாயில். நம்ம எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் எடுத்துக்குது நம்ம சூரியனை வந்து சுற்றி வருவதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 நாட்கள் 5 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது. இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான் இருக்கு. முதுமலை சாங்சுரி வந்துட்டு இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் எலிஃபன்ட். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கேட்கறாங்க. ஓகேங்களா. இந்த முதுமலை ஃபாரஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் ஃபேமஸ் ஃபார் எலிஃபன்டோடைய ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டி கிரியேட் பண்ணதுதான் வந்து முதுமலை சாங்சுரி. இந்தியா வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து ரெட் சாயில் தான் வந்து அதிகமா காணப்படுது. So largest number of cotton textile mills இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா. இந்தியாவுடைய அது வந்து 91 கரெக்ட். இந்தியன் ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே வந்து 4th பிளேஸ்ல வந்து இருக்கு. 4th பிக்கஸ்ட் ரயில்வே ஃபங்க்ஷனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா. 4th பிக்கஸ்ட் ரயில்வே ஃபங்க்ஷனிங் வந்து இந்தியாவில தான் இருக்கு. So the coniferous refers to forest of Africa. Forest of Africa இவ்வளவு வந்து coniferous trees வந்து அதிகமா இருக்கும். So the galaxies அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் நம்ம சூரியன் மாதிரியான நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு ஒன்றிணைக்கிறது வந்து கேலக்சிஸ். So the Bharat Heavy Electrical Limited, which is situated in Trichy, so இது வந்து பப்ளிக் செக்டர்ல வரும். காஞ்சிபுரம் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா சில்க் சாரீஸ் ஃபேமஸ். So lignite is associated with நெய்வேலி. ஈஃபில் டவர் வந்து எங்க இருக்குன்னா பாரிஸ்ல இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ சார்மினார் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. சார்மினார் எக்ஸ்பிரஸ் வந்து எந்த 2 சிட்டிஸ்க்கு நடுவுல ஓடுதுன்னா சென்னை டு ஹைதராபாத் வந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ் இருக்கு. எக்ஸ்பிரஸ் வந்து ஓடுது ட்ரெயின். ஸோ சார்மினார் எங்க சிச்சுவேட் ஆயிருக்குன்னா ஹைதராபாத்ல சிச்சுவேட் ஆயிருக்கு.
ஸோ டூம்ஸ் ஆஃப் எஜிப்த், எஜிப்தோடைய டூம்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமிட்ஸ். டூம்ஸ் ஆஃப் எஜிப்த் வந்து பிரமிட்ஸ். பீகாருடைய கேபிட்டல் வந்து பாட்னா. பீகாரோட கேபிட்டல் இஸ் பாட்னா. சாண்டல்வுட் வந்து எங்க எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்குன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, இந்தியா, ஏபி, ஆந்திர பிரதேஷ்ல வந்து அதிகமா இருக்கு. The manganese is cheaply found in Orissa. ஒரிசால வந்து manganese வந்து அதிகமா இருக்கு. எந்த ஸ்டேட்ல வந்துட்டு லோ ரேட் ஆஃப் பாப்புலேஷன் growth, மக்கள் தொகையுடைய பெருக்கம் எந்த ஸ்டேட்ல, மாநிலத்துல வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால. கெட்டேரி, ராஜஸ்தான்ல இருக்கிற கெட்டேரி அப்படிங்கிற ஊர் வந்து எந்த மைனிங்க்கு, எந்த சுரங்கத்துக்கு வந்து அதிகமா ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர். ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப மிகவும் வந்து இந்த காமெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஸோ காமெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுன்னா சூரியன் பக்கத்துல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தலை இருக்கும், சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற போர்ஷன் வந்துட்டு டெய்லா இருக்கும். ஓகேங்களா? எவாபரேட் ஆகிறப்போ அது வந்து தலை மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்கிறது வந்துட்டு டெய்ல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இததான் வந்து வால் நட்சத்திரம் சொல்றாங்க. ஸோ வந்து லாங் டெய்ல். ஓகேங்களா? ஸோ இந்த சைனிங் செலஸ்டியல் பாடி வித் லாங் டெய்ல் அப்படிங்கிறது வந்து காமெட். அது வந்து தமிழ்ல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் மினுமினுப்பான ஒரு நட்சத்திரம். இங்க இருந்து பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா வந்து ஜெகஜோதியா வந்து ஜொலிக்கும். சோ சூரியன் பக்கத்துல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தலை வந்து பெருசா இருக்க மாதிரியும் அதோடைய வால் பகுதி வந்து மிகவும் நீளமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க காமிக்ஸ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அடிக்கடி கேட்கிற கேள்வியில இதுவும் ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆரோவில் வந்து பாண்டிச்சேரியில சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ சைலண்ட் வேலி சிச்சுவேட்டட் இன் கேரளா. இந்தியா கேட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. கேட்வே ஆஃப் இந்தியா வந்து மும்பை. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா கேட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா டெல்லி. இந்தியா கேட் இஸ் லொகேட்டட் அட் டெல்லி. கேட்வே ஆஃப் இந்தியா இஸ் மும்பை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல வந்து அதிகமா அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ல இதுவும் ஒண்ணு. So the town situated at mouth of Tabadi. தபதியுடைய வாய்ப்பு பகுதியில வந்து இருக்கிற டவுன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத். So the town situated at the mouth of Tabadi வந்து சூரத். பெனின்சுலார் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த தீபகற்ப பூமியில வந்துட்டு இருக்கிற ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பேஸா இருக்கு. அங்கிருந்துதான் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தமிழ்நாடுடைய ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு சென்னை. So the southern side of the Siwalik hills. Siwalik hills அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இதுல இருந்து நம்ம பார்த்தோம், ஹிமாலயாஸ்ல வந்து பார்த்தோம். ஸோ இந்த சிவாலிக் ஹில்ஸ் உடைய சதர்ன் ரீஜன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெராய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரீஜனுடைய பேரு. ஸோ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் எப்போ அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மந்த்ல வந்து அதிகமா இருக்கும். So the soil best suitable for rice cultivation is alluvial soil and clayey loam. Clayey loam and alluvial soil is best suitable for rice cultivation. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்காட்டிக் ரீஜன் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ரைஸ் வந்துட்டு விளைவிக்கப்படுது. இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவாலிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவுட்டர் வெளிப்புற பகுதி. ஸோ இந்த ஹிமாலயாஸுடைய வெளிப்புற பகுதி வந்து சிவாலிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஹிமாலயாஸ், அடுத்து வந்து சிவாலிக் ரேஞ்ச். ஸோ இந்த சிவாலிக் ரேஞ்ச் தான் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த இந்தியா வந்து இந்திரா பாயிண்ட், நிக்கோபார் ஐலாண்டு இதுவுமே வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் வந்து இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் கொலாபரேஷன் ஆஃப் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்தியா வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெயின்ஃபால் வந்து த்ரூ சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர் எந்த பிளேஸ் வந்துட்டு போத் சவுத் வெஸ்ட் அஸ் வெல் அஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டுலயுமே வந்து மழைப்பொழிவை பெறும் மாவட்டம் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி. தலையூட்டு அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஃபேமஸ் ஃபார் சிமெண்ட். மாதிரி லோகோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து லோகோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமா இருக்கு. Periyar Reservoir provides irrigation facilities to Madurai district. Periyar Reservoir provides irrigation facilities to Madurai district. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து முடியுது நம்மளுடைய ஜிகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லையா, கான்ஸ்டலேஷன்ஸ், கேலக்சிஸ், ஓகேங்களா, அந்த பிக் பேங் தியரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணிருக்கோம்னா சயின்ஸ்லயுமே வந்து கவர் பண்ணிருக்கோம். சோ இது ரெண்டுக்குள்ளயுமே வரும். ஓகேங்களா? சோ இது ரெண்டுலயுமே வந்து வரும். சோ இதுதான் வந்து நம்ம ஜியாகிரபில ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல வேற எதுவும் டவுட் இருக்குங்களா ஸ்டாஃப் இப்ப நம்ம பார்த்த வரைக்கும்? சோ இதை வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க எல்லாமே. ஓகேங்களா? சோ டவுட் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் இதோடய கம்ப்ளீட் பண்ணிப்போம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? சோ நாம என்ன பண்ணோம்னா நிறைய